என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல 7ஆம் தேதி ஷிஃப்ட் 1ல என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் சில ஹிந்தி சேனல்ஸ் வந்து நிறைய ஜிகே கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதுனால அந்த மாதிரி கொஸ்டினும் கிடைச்சது. என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் சொன்னது பாருங்களேன், செக்ஷன் வைஸ் பேப்பர் நல்லா கவனிங்க. இது செக்ஷன் வைஸ் டைமிங் கிடையாது. செக்ஷன் வைஸ் பேப்பர்னா இப்போ மேத் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அடுத்து என்னன்னா ஜிகே. இந்த மாதிரி என்னன்னா ஆர்டரா வரும். அதுதான் வந்து செக்ஷன் வைஸ் வந்து பேப்பர். ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேத் வந்து ஓரளவு ஈஸி டு மாடரேட், 3ல இருந்து 4 கொஸ்டின் தான் வந்து கொஞ்சம் கால்குலேட்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரீசனிங் வந்து ஈஸியா ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன், அதாவது 2025ல என்னமோ ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ்ல 3ல இருந்து 4 கொஸ்டின், ஜிகேல 33 35 கொஸ்டின். ஏன்னா ஜிகேல ஹையான வெயிட்டேஜ் இருக்கனால அது வந்து கரெக்டா வந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு. லாஸ்ட் 8 மந்த் பேஸ்டு கரண்ட் அஃபேர் தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து 3ல இருந்து 4 கொஸ்டின். ஏன்னா கம்ப்யூட்டருமே பார்ட் ஆஃப் எதுக்கில வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே டாபிக்ல வரதுனால 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ். ஸோ ரீசனிங் பொறுத்தளவுக்கு பிளட் ரிலேஷன்ல 2, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங், டி கோடிங். ஸோ மேத்ல பொறுத்தளவுக்கு ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு கொஸ்டின், மென்சுரேஷன்ல ராம்பஸ் ரிலேட்டடா, ஸ்பியர் ரிலேட்டடா. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, 2D 3D ரிலேட்டடா வந்து லாஸ்ட் மினிட் டைம் இருந்துச்சுன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல 2ல இருந்து 3 கொஸ்டின், ஆவரேஜ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கரண்ட் அஃபேர் வந்திருக்கு, சமிட் பேஸ்ட். கரண்ட் அஃபேர் எப்படின்னா சமிட் பேஸ்டு கொஸ்டின் அண்ட் அவார்டு ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணா அவார்டு ரிலேட்டடா லாஸ்ட் ஒரு 6 to 8 மந்த்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அவார்டு இருக்கோ அது ரிலேட்டடா பார்த்துட்டு போகணும். இப்போ நம்ம பார்க்க போற ஜிகே கொஸ்டின் எக்ஸாக்டா வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி டாபிக்ல வந்து கை வைக்கிறாங்க. அந்த டாபிக் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 7th May ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நிறைய ஹிந்தி சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். டியூவல் கவர்மெண்ட். ஸோ டியூவல் கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம். பெங்கால்ல வந்து ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது யாரு கொண்டு வந்தா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல இது என்ன கொஸ்டின், சாரி என்ன டாபிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஏன்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு பகுதியா வந்து கைப்பற்றிருப்பாங்க. அதுல முக்கியமான பகுதி வந்து பெங்கால். ஸோ பெங்கால்ல தான் என்னன்னா ரெண்டு பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு பிளாசி போர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு பக்சர் போர். இந்த பக்சர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிடுவானா பெங்கால்ல வந்து என்னன்னா டுவெல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. யாரு கொண்டு வந்திருப்பானா அந்த டைம்ல இருந்த வந்து ராபர்ட் கிளைவ்ஸ். இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி லேர்ன் பண்ணிருப்போம். ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து பட்டச்சித்ரா, ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் ஸ்டைல் எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது முதல்ல என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்ட்ராட்டஜிக்கல எப்போதும் ஸ்டாண்டர்டா ரயில்வே எக்ஸாம், அதுவும் பர்டிகுலரா என்டிபிசியில் கேட்குற டாபிக் வந்து இந்த 8 டாபிக் தான். இதுல இந்த பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன பண்ணிருக்கானா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கான். பட்டச்சித்ரா ஃபேமஸ் எங்க இருக்குன்னா ஒடிஷா. ஸோ பட்டச்சித்ரா நல்லா கவனிங்க. ஸோ ஒடிஷாவோட ஃபேமஸான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க ஃபேமஸ் ஃபோக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்க, 2 இது இம்பார்ட்டன்ட். ஒன்று ஒடிஷா, இன்னொன்று வந்து வெஸ்ட் பெங்கால். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒடிஷா தான் வரும். Which of the following not a part of the tertiary sector of a economy? ஸோ பொருளாதாரத்துல டெரிஷரி செக்டர் சேராதது எது அப்படின்னு கேட்குறாங்க. இது எக்கானமில பேசிக்ஸ் கான்செப்டா லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம இந்தியன் எக்கானமி இருக்குன்னா இந்தியன் எக்கானமியை என்ன மாதிரி பிரிக்கிறாங்க, பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் அண்ட் டெரிஷரி செக்டர், இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதுல டெரிஷரி செக்டர் எது வராதுன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். ஏன்னா இயற்கை வளங்கள் பார்ட் ஆஃப் எதுல வரும்னா பிரைமரி செக்டர்ல வந்துடும். அதனால என்ன பண்ணலாம்னா இது வந்து ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து கரெக்டா எடுக்கலாம். இதெல்லாம் ஈஸியானதான். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓரளவு பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அடுத்து which of the following is the most essential element for successful operation and growth of the tourism industry? இந்த கொஸ்டின் வந்து லாஜிக்ல ஆன்சர் பண்றது இதுலயே நம்ம ஒரு புக்ல படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு டூரிசம், அதாவது என்ன, சுற்றுலாத்துறை வெற்றிகரமான செயல்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான கூறு எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, இப்ப இந்தியால
நம்பர் 1 வந்து டூரிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ட தான் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. விருந்தோம்பல் வந்து ப்ராப்பரா இருக்கும். அதனால தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து, ஃப்ரம் விச் சைட் ஹேவ் கன்டினியூஸ் எவிடன்ஸ் ஆஃப் அ ராக் பெயிண்டிங் ஃப்ரம் அ பாலியோலித்திக் டு த மீசோலித்திக் பீரியட் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பழைய கற்காலம் முதல் நடுக்கற்காலம் வரை தொடர்ச்சியான பாறை ஓவிய சான்றுகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தனே பாலியோலித்திக், மீசோலித்திக் அப்படின்னு வந்தாவே என்ன ஹிஸ்டரி தான். ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி நம்ம கற்காலம் ரிலேட்டடா டீட்டெயிலா லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல நல்லா கவனிங்களேன். அதாவது மிடில் பாலியோலித்திக் இல்ல அப்பர் பாலியோலித்திக் மோஸ்ட் ஆஃப் த இதுல எங்கன்னா பிம்பேத்கா மத்திய பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, அங்க குகை மற்றும் பாறை உறைவிடங்கள் நிறைய என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா ஒரு கண்டினியூஸா தொடர்ச்சியாக ஓவியங்கள் எங்க பார்க்கப்படுதுன்னா பிம்பேத்கா கேவ்ல. ஸோ பிம்பேத்கா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். இப்போ இதுதான் என்னன்னா கரெக்டா வரும். இது கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அப்பா சொல்லியிருப்பேன். ஆன்சர் வந்து பி தான் வரும். Which constitutional amendment act gave precedence to the certain directive principle of the state policy over fundamental rights? அதுவும் பர்டிகுலரா ஆர்டிகல் 14, 19 ஒன்றும் கிடையாது. இந்த 25வது அமெண்ட்மெண்ட் அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா டிபிஎஸ்பிக்கு வந்துன்னா ஹை ப்ரையாரிட்டி. எதன் மூலம்னா ஆர்டிகல் 31C தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும். எதுக்கு கிடையாதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குலாம் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. அதுவும் பர்டிகுலரா ஆர்டிகல் 14, 19. பட் இதை கொண்டு வரும்போது பார்லிமெண்ட்ல இதை கொண்டு வரும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போயிருக்கும். சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அடிப்படை உரிமைகள் தான் இம்பார்ட்டன்ட். அடிப்படை உரிமைகளை தகர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிபிஎஸ்பி இருந்துச்சுன்னா அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா லேட்டரா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பட் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு நடந்ததா அது எதன் மூலம் 25வது அமெண்ட்மெண்ட் மூலம். அது கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். இது என்ன டாபிக் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட் வெர்சஸ் டிபிஎஸ்பி. இது ரிலேட்டட் எப்போதும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எது பெருசு அப்படின்னு வந்துடுன்னா சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேசஸ் போகும். லேட்டரா என்ன சொல்லியிருப்பேன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், ரெண்டுமே தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எந்த நேஷனல் பார்க் இல்ல சாங்சுரி ஆஃப் இந்தியா ஃபீமேல் சீட்டா தீரா brought ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா? அதாவது ஒன்றும் கிடையாது, தென் ஆப்பிரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெண் சீட்டா. அதோட பேர் வந்து தீரான்னு வச்சிருப்பாங்க. இந்தியாவில் எந்த தேசிய பூங்காவில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது என்னன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 வருஷமாவே வந்து நியூஸ்ல வந்து மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எதுக்காகனா ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட சீட்டா வந்து நம்ம இந்தியால வளர்றதுக்கான தகுதிகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எங்கன்னா குனோ நேஷனல் பார்க் தான். குனோ நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசல இருக்கு. இங்கதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஜியாகிரபில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதாவது பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணுவோம். பட் இது என்னன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டாவும் என்னன்னா டச் ஆகும். அடுத்து விச் ட்ரை பித்தகா கலெக்ஷன் ஆஃப் த ரூல்ஸ் மேட் ஃபார் த மாங் அண்ட் நன்ஸ் ஆஃப் த புத்திஸ்ட் சங் ஃபவுண்ட். அதாவது புத்த சங்கத்தின் பிக்கு மற்றும் பிக்குணிகளுக்கான விதிமுறைகள் எந்த ட்ரை பித்தகாவில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஏன்னா நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தா என்னது ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க புத்திசத்தை ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தா 3 பித்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 பித்தகால ஒண்ணு வந்து வினய பித்தகா. அந்த வினய பித்தகா தான் எதை பத்தினா அங்க இருக்கிற அதாவது புத்த மதத்தை ஃபாலோ பண்ற வந்து என்னன்னா முனிவர்கள் இருப்பாங்களா அவங்க என்ன மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டீட்டெயிலா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் வந்து வினய புத்தகம். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஆர்ஐஎஸ் இண்டிஜினியஸ் செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ஐ மீன் உருவாக்கியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் இஸ்ரோ? அது யாரு பண்ண? ஐஐடி மெட்ராஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க. அடுத்து which of the following institutions founded by the famous Indian statistician பிசி மகளோனபிஸ்? மகளோனபிஸ் எங்க லேர்ன் பண்ணியிருப்பானா எக்கானமி லேர்ன் பண்ணியிருப்போம். அதுவும் பர்டிகுலரா சொல்லப்போனா 5 year பிளான்ல. ஏன்னா 5 year பிளான்ல செகண்ட் 5 year பிளான் என்னன்னா இவர் கொடுத்ததா இருக்கும். அவர் எது பத்தினா கம்ப்ளீட்டா பிசி மகளோனபிஸ் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்திய ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா பிசி மகளோனபிஸ் தான் சொல்லுவாங்க.
இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டை என்ன பண்ணிருப்பாருன்னா நிறுவிருப்பாரு. ஸோ அதோட கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இவர் எது சம்பந்தப்பட்ட வருவாரு அப்படின்னு நீங்க பார்த்தாவே ஓரளவு என்ன பண்ணலன்னா ஆன்சர் வந்து எடுத்துடலாம். அடுத்து எந்த ஸ்டேட்டை விந்தியாச்சல் சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் லொக்கேட்டட்? ஸோ விந்தியாச்சல் அப்படின்னு இருக்கா? ஸோ விந்தியன் மவுண்டெயின். நம்ம ஜாகிரபில விந்தியாஸ் பத்தி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ விந்தியாஸ் எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் லைன்ல வரும். நீங்க நல்லா மேப் ரீடிங்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஸோ விந்தியாஸ் பத்தி லேர்ன் பண்ணியிருப்போம். அது எங்க வரும்னா மத்திய பிரதேஷ். இப்போ விந்தியாச்சல் சூப்பர் பவர் பிளான் அங்க வரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணி நீங்க எடுக்கலாம். ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியலனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறதை விட எங்கேயாவது நம்ம லாஜிக்கலா வந்துடுனா எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். அடுத்து சிட்டகாங் ஆர்மோரி ரெய்ட் 1930 வந்து நடந்திருக்கும். அதோட தலைவர் யார் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இது என்ன டாபிக்னா மாடர்ன் ஹிஸ்டரி. மாடர்ன் ஹிஸ்டரியில அந்த சோசியலிசத்துல 2வது பார்ட்டா எதை படிப்போம்னா ரெவல்யூஷனரி புரட்சிகர நடவடிக்கைகளை வந்து லேர்ன் பண்ணுவோம். அதில் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சிட்டகாங் ஆர்மர் ரெய்டு யாருன்னா சூர்யாசன் வந்து நடத்திருப்பாரு இன் பெங்கால்ல. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சூர்யாசன் ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்து bone disease like rickets in children and osteomalacia in adult caused by the deficiency of which vitamins? நல்லா கவனிங்க. இந்த ரிக்கர்ட்ஸ் அப்படி இல்லாம இருந்ததுன்னா விட்டமின் டெஃபிஷியன்சியால வருது. எந்த விட்டமின்னா விட்டமின் டி. இதை கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன்னா இந்த ரிக்கெட்டை வந்து கிரிக்கெட் அப்படின்னு ஆவத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த விட்டமின் டியை வந்து தினேஷ் கார்த்திக் அப்படின்னு கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா நம்ம கிரிக்கெட்டோட வந்துன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த லைன்ல இருக்கவங்களுக்கு ஈஸியா வந்து மறக்காது. ஓகே கிரிக்கெட்டு டி ஃபார் வந்து தினேஷ் கார்த்திக் ஈஸியா என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதுக்காக தான். ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். இது என்ன டாபிக்னா பயாலஜில ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். இதுலயும் லேர்ன் பண்ணியிருப்போம். நியூட்ரிஷன்லயுமே வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். டிஃபிஷியன்சி சம்பந்தப்பட்டது, அதாவது முக்கியமா விட்டமின் டிஃபிஷியன்சி இந்த 2 பார்ட்லயும் லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து லவுனஸ் ஆஃப் த சவுண்ட் இன்க்ரீசஸ் விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இது என்ன டாபிக் அப்படின்னா பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல தனியாவே சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். இந்த சவுண்ட்ல நல்லா கவனிங்களேன். லவுட்னஸ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது ரொம்ப லவுடா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா அது எதை பொறுத்ததுன்னா ஆம்பிளிடியூட பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்பிளிடியூட் ரொம்ப லார்ஜரா இருந்தாதான் வந்து லவுடர் ஆஃப் த சவுண்ட் வந்து கிடைக்கும். அப்ப டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் எதுக்குன்னா ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்றது வீச்சுக்கு. அதனால என்ன வரும்? அவன் என்ன கேட்கிறான்? ஒரு இடத்துல சவுண்டு வந்து லவுட்னஸ் அதிகமா இருக்குன்னா சவுண்ட் வேவோட ப்ராப்பர்ட்டி எதுன்னு வச்சுக்கலாம். ஆம்பிளிடியூட் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து சி தான் வரும். அடுத்து போலரைஸ்டு சன்கிளாசஸ் ரெடியூசஸ் கிளேர் பேஸ்ட் ஆன் விச் ஃபினோமினா ஆஃப் லைட். அதாவது அது பேர்லயே இருக்கு, அவங்க கொடுத்துருக்காங்க போலரைஸ் சன் கிளாஸஸ் போலரைசேஷன் அப்படின்னு சொல்றது ஒன்றும் கிடையாது. இந்த சன் கிளாஸஸ் எல்லாம் வந்துன்னா அணிறாங்களே சன் கிளாஸஸ் மோஸ்ட்லி வந்துன்னா பைக் ஓட்டிட்டு போகும்போது அந்த ஏதாவது சூரிய ஒளி பட்டு அவங்களுக்கு வந்து லைட்டா கிளார் அடிச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆயிரும்? மங்களா தெரியுமா? அப்படி மங்களா தெரியாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம், அந்த போலரைஸ்டு சன் கிளாஸஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுன்னா கரெக்டா வந்து கிளார் அடிக்கிற பகுதி என்ன பண்ணுன்னா அதை கிளார் அடிக்க விடாம அந்த ரோடு அண்ட் வாட்டர் எல்லாமே என்ன வச்சுக்கலாம் ஈஸியா நம்மளுக்கு தர்ற மாதிரி வந்து என்னன்னா அந்த கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கான கான்செப்ட் வந்து போலரைசேஷன். அடுத்து who inaugurated the நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் எ ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் நியூ டெல்லியில மார்ச் மாசம் வந்து நடந்திருக்காங்க. இது யார் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பானா ஜார்ஜ் குரியன். இவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஃபார் த மைனாரிட்டி அஃபேர். இவர் தான் என்ன பண்ணிருக்கானா கண்டக்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அது எது சம்பந்தப்பட்டனா மைனாரிட்டி கமிஷன்ஸ். மேபி நம்மளுக்கு வந்து மினிஸ்டர் அதாவது மைனாரிட்டி அஃபேரோட மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சா கூட ஓரளவு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம் கனெக்ட் பண்ணலாம். அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பை த மாஸ் இன் த மாலிகுல் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில நல்லா கவனிங்க. கெமிஸ்ட்ரியில இந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது லேர்ன் பண்ணியிருப்போம். ஈவன் இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன பண்ணியிருக்கேன்னா குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல போன 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருந்தேன் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வாட்டருக்கான வந்து என்னன்னா அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோ வந்து என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்.
அதுக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப வாட்டர் வந்து H2O இருக்கா? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன். ஹைட்ரஜனுக்கான இது என்ன அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கான பீரியாடிக் டேபிள்ல வந்து அதோட அட்டாமிக் மாஸ் தெரியணும், நம்பர் ஆஃப் வந்து ஆட்டம் தெரியணும். இது தெரிஞ்சா போதும். அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்னு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் என்ன வரும்னா 1:8 தான். ஸோ 1:8 தான் என்னன்னா, அதுக்கான ஃபிக்ஸ்டு ரேஷியோவா இருக்கும். ஆன்சர் வந்து என்னன்னா பி தான் வரும். அடுத்து, வாட் வாஸ் த பிரைமரி ரீசன் ஃபார் த ஃபேமஸான சன்னியாசி ரெபலியன்? பெங்கால் நடந்திருக்கும் லேட் 18th செஞ்சுரி. இந்த சன்னியாசி ரெபலியனை பத்தி நான் எதுல சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஹிஸ்டரியில எதுல வரும்னா, இந்த சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா, எந்த அளவுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் அந்த டைம் பீரியட்லயே வந்து என்னன்னா, எந்த அளவு துன்புறுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அந்த சன்னியாசி என்பது சன்னியாசின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நிறைய வந்து என்னன்னா முனிவர்கள் இருப்பாங்களாம். நிறைய வந்து என்னன்னா, மத தலைவர்கள் இருந்தாங்கன்னா, அந்த மாரி என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து அதுக்கான வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, வேலையில்லா திண்டாட்டம் உருவாயிருக்கும். அதனால தான் சிவியர் ஃபெமைன் இன் பெங்கால் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பில்கிரிமேஜ். வங்காளத்தில் ஏற்பட்ட கடும் பஞ்சமும், யாத்திரைகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கிளர்ச்சிய உண்டாக்கியிருப்பாங்க. அந்த கிளர்ச்சியோட பேரு சன்னியாசி ரிபெலியன். இத பேஸா வச்சு ஒரு புக்குமே எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ப்ராப்பரா கனெக்ட் பண்ணியிருப்போம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, why did the அக்பர் primarily introduce the மன்சப்தாரி சிஸ்டம் இன் முகல் அட்மினிஸ்ட்ரேஷன்? இது எல்லாமே ரொம்ப டெப்த் போல. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தான் வந்து கேட்கிறாங்க. மன்சப்தாரி சிஸ்டம் என்ன டாபிக்னா மெடிவல் ஹிஸ்டரி. மெடிவல் ஹிஸ்டரியில என்ன அக்பர் அப்படின்னு வரும்போது என்னன்னா முகல் எம்பையர் ரைட்டா? ஸோ முகல் எம்பையர்ல அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல பார்க்கும்போது மன்சப்தாரின்னு சொல்லுவாங்க. அந்த மன்சப்தாரி என்பது மன்சப்னா ரேங்க் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக இந்த ரேங்க் எல்லாமே கொண்டு வருவாங்கன்னா, ஆர்மில வந்து என்னன்னா இந்த ரேங்கிங் சிஸ்டத்தை கொண்டு வரதுக்காக இதை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ மன்சப்தார் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு டு ஆர்கனைஸ் த ஆர்மி அண்ட் சென்ட்ரலைஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து, வேர் டஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹோஸ்ட் த நேஷனல் ஃபிளாக் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே? இது வந்து ஜஸ்ட் நம்ம நியூஸ் பேப்பர், பாலிமர், தந்தியில வந்து என்னன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்ப வந்து பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ரெட் ஃபோர்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாரு? செங்கோட்டையில் நின்று தான் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கொடியை வந்து ஏத்துவார் ரைட்டா? அடுத்து, எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வேர்டான சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டிகிரேட் இது பிரியாம்பிள் ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸியானது. 42வது அமெண்ட்மெண்ட்ல இந்த 3 வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன டாபிக்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டில பிரியாம்பிள் அண்ட் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் லேர்ன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து, which of the following not a parameter for calculating a human development index? அதாவது HDA இருக்கு பாத்தீங்களா? ஹியூமனோட டெவலப்மெண்ட் அந்த வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்டை உருவாக்குறதுக்கு நிறைய இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல பாவர்ட்டி லைன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இயர் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் வந்து நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் வறுமை கோட்டோட லைன் வந்துன்னா இதுல வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பாவர்ட்டி லைன் மோஸ்ட்லி வந்து வேற எதுக்கு கால்குலேட் பண்றது? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து வராது. அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான் வரும். அடுத்து, எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த சத்தீஸ்கர் 60th ஆல் இந்தியா டிஜிபி ஐஜிபியோட கான்ஃபரன்ஸ் வந்து நவம்பர்ல நடந்துச்சாம். அது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சட்டிகர்ல எங்கன்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். ஏன்னா முதல்ல இது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அதுலயும் டெப்தா போயிட்டு ஸ்டேட் சொல்லட்டும் பரவாயில்ல. ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு அவ எந்த பகுதியில வந்து நடந்துச்சு இப்பெல்லாம் கேட்கறான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு நவம்பர் மாசம் கரண்ட் அஃபேர் எடுத்து உட்காந்து வந்து என்டையரா படிக்க போறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டலுக்கு வந்து கிளாரிட்டி கொடுங்க. மேத், ரீசனிங் இந்த மாதிரி டாபிக் நீங்க என்ன பண்ணலாம்னா ஹை வெயிட்டேஜ் கொடுத்து லேர்ன் பண்ணும்போது அதுக்கான கிடைக்கிற அவுட்புட் வந்து என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கும். அதனாலதான். அடுத்து, which Bollywood actor honored with the prestigious மாஸ்டர் ஆஃப் த ஹியூமர் அவார்ட் மேக்போ இன்டர்நேஷனல் காமெடி ஃபெஸ்டிவல் சைனால நடந்திருக்கான். ஏப்ரல் 2025ல இது வந்து நியூஸ்ல இருந்திருக்கு. இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. எந்த ஆக்டர்னா அமீர் கான். இவருக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்திருக்காரு. ஜஸ்ட் என்னன்னா என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதா ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து, எந்த டைப் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் லார்ஜஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய பரப்பளவை
எந்த வகை தாவர வளம் வந்து மூடுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது எந்த டாபிக்னா இந்தியாவோட பிசிக்கல் ஜியாகிரபி. ஸோ பிசிக்கல் ஜியாகிரபில எங்க வரும் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஃபாரஸ்ட் இருக்கா? ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல இந்தியால அதிக லெவல்ல எந்த ஃபாரஸ்ட் இருக்குன்னா டிராபிக்களோட டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதாவது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் தான் அதிகமா இருக்கும். நல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து விச் ஆர்டிகிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்ட் இன் எ ஸ்டேட். எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட 3 ஆர்டிகல் இருக்கு. ஆர்டிகல் 352 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷனல் எமர்ஜென்சியை பத்தி பேசும். ஆர்டிகல் 356 வந்து பிரசிடென்ட் ரூலை பத்தி பேசும். ஆர்டிகல் 360 வந்து ஃபினான்சியல் எமர்ஜென்சியை பத்தி பேசும். அவன் கேட்கறது பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு கேட்கறான். ஸோ குடியரசுத் தலைவரோட ஆட்சி. ஆர்டிகல் 356 தான் வரும். இது பாலிட்டியில நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து என்னன்னா கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட முனிசிபாலிட்டி எந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிகல் 243 அப்படின்னு வந்தாவே என்ன பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. அதில் முனிசிபாலிட்டியில எது ஸ்டார்ட் ஆகுனா ஆர்டிகல் 243 கியூல வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வச்சுக்கேன். ஏன்னா ஏல இருந்து எதுனா பஞ்சாயத்து இருக்கும், கியூல இருந்து எது வரும்னா முனிசிபாலிட்டி ஆரம்பிக்கும். அடுத்து எந்த யூனியன் டெரிட்டரி இந்தியால ஓனான எலெக்டட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கொண்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு வந்து 3 இது. ஒன்று வந்து டெல்லி, ரெண்டாவது வந்து புதுச்சேரி, மூணாவது பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த 3 யூனியன் டெரிட்டரி தான் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ அதாவது ஓனான எலெக்டடான என்னன்னா ஒரு தனி சட்டமன்றம் கொண்டிருப்பாங்க. ஆத்துல வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஆப்ஷன்ல எது இருக்குன்னா டெல்லி தான் இருக்கு. அடுத்து லடாக் எப்ப யூனியன் டெரிட்டரி? ஏன்னா ஜம்மு காஷ்மீர் என்டையர் பார்ட் வந்து ஒரு ஸ்டேட்டா இருந்தது. 2019 31 அக்டோபர் என்ன பண்ணிருப்பானா ரெண்டுமே வந்து யூனியன் டெரிட்டரியா வந்து மாத்திருப்பாங்க. ஸோ ஜம்மு காஷ்மீர் அண்ட் வந்து லடாக் அதுக்கான டேட்டை தான் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் 2019. பட் பர்டிகுலரா 31 அக்டோபர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா யூனியன் டெரிட்டரியா வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அடுத்து எந்த வருஷம் ஃபெமாவோடது ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க? எதை ரீப்ளேஸ் பண்ணினா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ ஃபெமா சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்து கேட்கிறேன் 2000 வந்திருக்கும். ஏன்னா இந்த பழைய சட்டத்துல சில வந்து லூப் ஹோல்ஸ் இருந்திருக்கும். அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி புது சட்டம் என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வருஷம் நான் வச்சுக்க 2000. இது எக்கானமில வந்து லேர்ன் பண்றது. ஸோ அவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இப்ப மேத்ல இந்த மாதிரி கேட்டாங்க, ரீசனிங் இந்த மாதிரி கேட்டாங்கன்னு தெரிஞ்சது கொஸ்டின் தெரியல. பட் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அதை வச்சு என்ன பண்றேன்னா கண்டிப்பா அது ரிலேட்டடா வந்து ஒரு அனலைஸ் வீடியோ போடுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.